கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே உங்களை இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நிறைந்த கிருபை உங்களை ஆட்கொள்வதாக. அருமையான இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் தாமே நமக்கு தருகின்ற செய்தி, திருமணத்தை கனம் செய்தல், ஹானர் மேரேஜ். இன்று உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெறும் திருமண ஆராதனையில் பயன்படுத்தப்படும் வேத பகுதி யோவான் 2வது அதிகாரமாகும். இந்த அதிகாரத்தில் கானாவூரில் நடைபெற்ற திருமணத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயார் மரியாளும் மற்றும் சீடர்களும் அதில் பங்கு பெற்றனர். யோவானின் நற்செய்தியின்படியாக இயேசுவானவர் பொது நிகழ்ச்சியில் சிறப்பாக திருமண நிகழ்வில் முதலில் பங்கு பெற்று தண்ணீரை ருசியான திராட்சை ரசமாக மாற்றி அற்புதத்தை செய்து மகிமையை வெளிப்படுத்தினார். யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். திருமணத்தில் பங்கு பெற்ற ஆண்டவர் அங்கு அதிசயத்தை நிகழ்த்தி திருமண நிகழ்வினை தமது பிரசன்னத்தினாலே கனப்படுத்தினார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்ற விசுவாச அறிக்கையின்படி பாவம் உலகில் வருவதற்கு முன்னமேயே திருமணம் தேவனால் உலக படைப்பின் ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்டது. தேவனால் கணவனும் மனைவியும் இணைக்கப்படுவதால் அது பரிசுத்தம் உள்ளது, பாவ நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாகும். எனவேதான் பிற சமயத்தை சார்ந்தவர்களும் கூட திருமணமானது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று கூறுகின்றனர். திருமறை கூறுகின்றபடி திருமணமானது ஒரு நித்திய உடன்படிக்கை ஆகும் என்று எசேக்கியேல் 16:8 வாசிக்கிறோம். திருமண வேளையில் மனைவீட்டார் சாட்சியிடுவதைப் போன்று இணைக்கப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கும் கர்த்தரே சாட்சி. 1 சாமுவேல் 20:23. பலுகி பெருகும்படி உயிரினங்கள் அனைத்தையும் படைத்த தேவாதி தேவன் மனிதனை படைத்த பொழுது மட்டும் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. It is not good for the man to be alone. தனித்து இருப்பது என்பது மனிதன் முழுத்தன்மை அற்றவனாகிறான். Not fully realize his humanity. எனவே தேவன் அவனுக்கு ஏற்ற துணையை ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். தேவனிடமிருந்து ஏவாளை பெற்றுக்கொண்ட ஆதாம், இவள் என் எலும்பிலிருந்தும் என் மாம்சத்திலுமிருந்தும் உருவாக்கப்பட்டதால் என்னில் எலும்பில் எலும்பும் மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறாள் என்றார். அவர்கள் இருவரல்ல, ஒருவரே, ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. போன் ஆஃப் போன்ஸ், ஃப்ளஷ் ஆஃப் ஃப்ளஷ். ஒரே மாமிசமாய் இருப்பதால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் மோனோகாமி, அதாவது ஒருவருக்கு ஒருவரே. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தெய்வீக இணைப்பை கத்தோலிக்க திருச்சபையார் இது ஒரு புனிதமான சாக்கிரமந்து என்று கூடி அறிவிப்பர். அதனையே வழிபடுவர். ஒரு சிறப்பு ஆராதனையாகவே அதனை நடத்துவார்கள். பரிசுத்த ஆவி இவர்களில் பூரணமாக இருக்கும். இவரிடமிருந்து தேவ பக்தி உள்ள சந்ததி புறப்பட்டு வரும் என்று மல்கியா 2:15 வாசிக்கிறோம். கணவனால் மனைவியும் மனைவியினால் கணவனும் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்களது பிள்ளைகளும் பரிசுத்தமாகின்றனர். 1 கொரிந்தியர் 7:14. திருமணம் தேவனுடைய மெய்யான தெய்வீக நிறுவனமாகும். காட்ஸ் ஒரிஜினல் டிவைன் இன்ஸ்டிடியூஷன். பவுலுடையார் கூறுவது போன்று கொரிந்து சபையில் ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்திருந்தன. 1 கொரிந்தியர் 1:7. அவர்கள் வார்த்தைகளினாலும் போதனைகளினாலும் கட்டளைகளினாலும் நிரம்பியிருந்ததாக 1 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம். ஆனால் அவர்களில் ஒருவருக்கொருவர் அன்பு இல்லை. அதனால் சுயநலமும் சண்டைகளும் ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும் கொண்டவர்களாய் கொடிய வியாதி கொண்டவர்களாயும் இருந்தபடியினால் அன்பை குறித்தான பெரிதான இலக்கிய பகுதியை 13வது அதிகாரம் முழுவதும் முதல் 13 வசனங்களிலும் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலுமாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 12வது அதிகாரமும் 14வது அதிகாரமும்
ஆவிக்குரிய வரங்களை மிகுதியாய் வரிசைப்படுத்தி நீங்கள் எத்தனை வரங்களும் தீர்க்க தரிசனங்களும் பெற்றிருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று கூறுகிறார். அனைத்து உறவுகளுக்கும் ஊழியங்களுக்கும் சிறப்பாக திருமணத்தில் இணைக்கப்பட்ட கணவன் மனைவிக்குள் அன்பானது நிரம்பி வழிய வேண்டும். அன்பே அனைத்திற்கும் மேலானது, பெரியது. இந்த அன்பை அஸ்திவாரமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டதே திருமண ஒப்பந்தமாகும். எனவேதான் திருமண ஆராதனை வேளையில் மணமகனும் மணமகளும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உம்மில் அன்பு கூற வாக்கு கொடுக்கிறேன் என்ற உறுதிமொழியை நாம் வாங்குகிறோம். இன்றைய நாளில் நற்செய்தி பகுதியாக கொடுக்கப்படக்கூடிய பகுதியில் இயேசுவானவர் தமது ஊழியங்களை நிறைவேற்றி எருசலேம் நோக்கி பயணம் செய்து வருகையில் யூதேயாவின் எல்லைப்பகுதியில் பெரையா என்ற இடத்திற்கு வந்த பொழுது பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து அவரிடம் குற்றம் காணும்படியாக, திருமணத்தில் இணைந்த கணவன் தன் மனைவிக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாமா, டைவர்ஸ், மோசே அப்படி செய்யலாம் என்று உத்தரவு கொடுத்துள்ளாரே, இது நியாயமா என்று உபாகம் 24 வசனத்தின்படியாக கேட்கிறார்கள். பொதுவாக இஸ்ரவேலர்கள் தனது குடும்பத்தில் மனைவியானவள் கணவனுக்கு உண்மையாய் இல்லாவிட்டால் அன்ஃபெய்த்ஃபுல், அப்படியே அவளிடம் தவறான நடக்கை இருக்கும் என்றால் அடல்ட்ரி, அவளுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை வீட்டிற்கு அனுப்பிவிடுவர். பரிசேயரின் கேள்விக்கு இயேசுவானவர், உங்களது இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசையானவர் அப்படி கூறியுள்ளார். ஆனால் தேவனுடைய படைப்பின் திட்டத்தில் திருமண வாழ்வில் டைவர்ஸ் அல்லது தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிவிடுவது என்பதான நிலை ஏதுமில்லை. கணவனும் மனைவியும் இணைந்திருக்கும்படியாகவே தேவன் அவர்களை படைத்தார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. மார்க் 10:9. தேவன் மனிதனை படைத்த பொழுது ஒரு கூட்டமான ஆண்களையோ ஒரு கூட்டமான பெண்களையோ படைக்கவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவரே. not two but one, be joined to glue one flesh. மனிதனின் பலவீனத்தின் நிமித்தமும் தேவனின் திருச்சித்தத்தை கனவீனப்படுத்தும்படியாகவே தள்ளுதல் சீட்டை கொடுத்து இவர்கள் மனைவியை தள்ளிவிடுகிறார்கள். இதுபோன்ற இதயத்தின் கடினத்தை குறைக்கவும் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளவுமே மோசையானவர் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். தள்ளி விடுதலை, டைவர்ஸ், நான் வெறுக்கிறேன். ஒருவனும் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று மல்கியா 2:16 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். எனவே உலக படைப்பின் ஆரம்பத்தில் ஏதேனில் ஏற்படுத்தப்பட்ட திருமணம் நித்தியமானது, அபிஷேகமானது. அப்படியே புதிய யுகத்தின் ஆண்டவர் இயேசுவானவர் திருமண நிகழ்வில் பங்கு பெற்று யோவான் கூறுகின்றபடி 8 அதிசயங்கள், சயின்ஸ். முதலாவது அற்புதமாக வெறுமையான தண்ணீரை விலைமதிக்க முடியாத ருசிமிகுந்த திராட்சை ரசமாக ஆக்கி அதிசயத்தை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். Jesus honored and manifested his glory in the occasion of marriage. எனவே திருமணமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. திருமணத்தை கனப்படுத்துவோம், கர்த்தருடைய கட்டளையில் நிறைவேற்றுவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை நமது குடும்பங்களுக்கும் நம்முடைய தனி வாழ்விற்கும் பிரத்யேகமாக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.